அன்பார்ந்த நம்முடைய தமிழ்நாடு அரசு பொது நூலகத்துறை பணியாளர் கழகத்தினுடைய சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நன்றி அறிவிப்பு பாராட்டு விழா என்கின்ற அடிப்படையில் அதோடு கோரிக்கைகளையும் இணைத்து வழக்கப்படி நடக்கக்கூடிய இந்த சிறப்பான கூட்டத்தில் தலைமையேற்று மிக ஒரு அழகான உரையை நானும் தம்பி மகேஷ் அவர்களும் கூட வியந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அளவிற்கு உங்கள் கோரிக்கைகளை எல்லாம் தொகுத்து உங்களுடைய கையொலிகளையும் அதற்கு பரிசாக பெற்றுக்கொண்டு மேலும் பல பரிசுகளை நீங்கள் பெற வேண்டும் என்பதற்காக அதை முன்னோட்டமாக அவற்றை நிறைவேற்றி சாதுரியமாக தன்னுடைய உரையை நிறைவேற்றியிருக்கக்கூடிய உங்களுடைய மாநில தலைவர் அன்பிற்குரிய திரு ராஜேஷ்குமார் அவர்களே, தொடக்கத்தில் திருக்குறளைப் போல உங்களிடத்தில் மிக சுருக்கமாக அறிமுக உரையினை வழங்கி இறுதியில் சிலப்பதிகாரத்தைப் போல ஒரு காவியமாக தன்னுடைய உரையை நிகழ்த்த இருக்கக்கூடிய என்னுடைய அன்பிற்கினிய அருமை தம்பி, எனக்கு அவர் தம்பியாக இருந்தாலும் பல நேரங்களிலே எனக்கு ஒரு உற்ற தோழராக அவர் இறுதியாக சொன்னார் அல்லவா, எங்களுக்கு அறிவுரைகளெல்லாம் வழங்க வேண்டும் என்று, அதை போல உள்ளபடியே எங்களுக்கு அறிவுரையெல்லாம் சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு மிகச்சிறந்த மதிநுட்பமும் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் மாவட்ட கழகத்தின் செயலாளராக, சட்டமன்ற உறுப்பினராக, இப்படி பல்வேறு பொறுப்புகளில் இருந்து வந்தவராக இருந்தாலும் அமைச்சராக, அதுவும் பள்ளிக்கல்வித்துறையுடைய அமைச்சராக வீற்றிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் தன்னுடைய நிதானமான ஒரு போக்கிற்கும் ஒரு தீர்க்கமான முடிவுகளுக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோடும் மக்களோடும் துறையோடும் ஒன்றி இருக்கக்கூடிய அந்த பாங்கிற்கும் சொந்தக்காரராக விளங்கக்கூடிய என்னுடைய போற்றுதலுக்குரிய அருமை தம்பி மாண்புமிகு அமைச்சர் தம்பி மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, நிகழ்ச்சியிலே வரவேற்புரை நல்கியிருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய பொதுச் செயலாளர் தீனதயாளன் அவர்களே, மதிப்பிற்குரிய நம்முடைய இணை இயக்குனர் இளங்கோ சந்திரகுமார் அவர்களே, அன்பிற்குரிய நம்முடைய நூலக ஆணைக்குழுவினுடைய தலைவர், சிறந்த எழுத்தாளர், என்னுடைய கெழுதகை நண்பர், உயிர்மையின் மூலமாக மக்களுடைய மனங்கவர்ந்த ஒருவராக சமகாலத்தில் நம்மோடு இருக்கக்கூடிய மிக முக்கியமான எழுத்தாளர்களில் ஒருவராக நான் கருதக்கூடிய என்னுடைய மதிப்பிற்குரிய திரு மனுஷ்யபுத்திரன் அவர்களே, நன்றி உரை நவல இருக்கக்கூடிய திருமதி சுமதி அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு அரசு அலுவலர்களே, நம்முடைய வாழ்த்திற்குரிய நூலகர் பெருமக்களே, வந்திருக்கக்கூடிய சங்கங்களின் நிர்வாகிகளே, இலக்கிய ஆர்வலர்களே, அரசு அலுவலர்களே, மாணவ செல்வங்களே, நண்பர்களே, தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் முதற்கண் தெரிவிக்க விரும்புகிறேன். உங்களோடு நீண்ட நேரம் இருந்து உங்களுடைய கோரிக்கைகளை, உங்களுடைய உரைவீச்சுக்களை, வாழ்த்துரைகளை கேட்டு மகிழ்ந்து இறுதியில் விடைபெற்று செல்ல வேண்டும் என்பது எங்களுக்கு விருப்பமாக இருந்தாலும், தம்பி மகேஷ் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதைப் போல மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோடு ஒரு முக்கியமான கூட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டிய நிலையில் நான் துவக்கத்திலே என்னுடைய உரையை நிகழ்த்தி நான் உங்களிடத்திலிருந்து விடைபெறுவதற்கு நீங்கள் என்னை அனுமதிக்க வேண்டும் என்று நான் உங்களிடத்திலே கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நூலகத்துறைக்கு ஒரு மிக முக்கியமான பங்கு உண்டு. அரசினுடைய துறைகள் பல்வேறு துறைகள் இருந்தாலும் நூலகத்துறை என்பதுதான் ஒரு துறை என்ற அளவில் இல்லாமல் அது ஒரு இயக்கம் என்கின்ற வகையிலே இருக்கக்கூடிய ஒரு துறை நூலகத்துறை.
ஒரு தலைமுறையை உருவாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு பள்ளி கல்வித்துறைக்கு இருக்கிறது என்று சொன்னால், அந்த பள்ளிகளுக்கு இணையாக அந்த பொறுப்பை தங்களுடைய தோளிலே சுமந்து கொண்டு அறிவு சார்ந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பையும் கொண்டிருக்கக்கூடிய துறை இந்த துறை. அது நூலகத்துறை என்று சொன்னால் அது மிகையாக. அந்த துறையினுடைய பொறுப்பு வாய்ந்த நூலகர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களுடைய பொறுப்பையும் அர்ப்பணிப்பு உணர்வையும் அறிந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியினுடைய கதாநாயகர் மரியாதைக்குரிய அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசு நூலகத்திற்கும் நூலகங்களுக்கும் அதே போல நம்முடைய நூலகர்களுக்கும் உரிய இடத்தையும் உரிய மரியாதையும் உரிய வகையிலே அதற்கான கௌரவத்தையும் வழங்கக்கூடிய அரசாக இருக்கிறது. நம்முடைய அன்பு தம்பி அவர்கள் பள்ளிகளிலே எந்த அளவிற்கு ஆய்வுகளை நடத்தினாரோ அந்த அளவிற்கு நூலகங்களுக்கெல்லாம் சென்று அவர்கள் ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு நூலகத்தை உருவாக்கி இருக்கிறார். கலைஞர் நூற்றாண்டு நூலகம் என்று ஒரு நூலகத்தை உருவாக்கி இருக்கிறார். நேற்று நான் மதுரையில் இருந்து விமானத்தில் கிளம்புகிற போது, மதுரை மாநகரத்துக்கு மேலே இந்த விமானம் போகிற போது, ஒரே ஒரு கட்டடம் மட்டும் அவ்வளவு பிரம்மாண்டமாக அவ்வளவு உயரத்திலும் இருந்தும் அது தனியாக தெரியக்கூடிய ஒரு கட்டடமாக இருந்தது. நான் கண்களை குறுக்கி கொண்டு நத்தம் சாலையிலே என்ன கட்டடம் அப்படி தெரிகிறது என்று பார்த்தால், அது தீபாவளி கொண்டாட்டத்திற்கும் இல்லை, நிரந்தரமான கொண்டாட்டத்திற்காக இருக்கக்கூடிய அலங்காரங்களோடு தம்பி அவர்கள் அற்புதமாக எழுதியிருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு நினைவு நூலகம். அதை பார்க்கின்ற போது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. இவ்வளவு பெரிய இரவு நேரத்தில் இவ்வளவு விளக்குடிகளுக்கு நடுவில் இந்த நூலகம் இவ்வளவு பிரம்மாண்டமாக வானிலிருந்து தெரிகிறது என்று சொன்னால் அதுதான் தம்பியினுடைய தனித்துவம். எத்தனை பேர் இருந்தாலும் அவருடைய தனித்துவம் எப்படி தெரிகிறதோ அதை போல ஒரு நூலகத்தை அவர் உருவாக்கி இருக்கிறார் என்று நான் கருதியிருந்தேன். அந்த ஒரு நூலகம் மாத்திரமல்ல, அவரே குறிப்பிட்டு சொன்னார்கள், ஆழ்துறை வழங்குகிற போது கூட வரவேற்புரையில் குறிப்பிட்டு சொன்னார்கள், பல இடங்களுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய நூலகங்களுக்கு அவரே நேரில் சென்றிருக்கிறார். நான் ஒரு முறை சென்னையில் இருக்கிற போது எனக்கு தொலைபேசி அழைக்கிறது. தம்பி அவர்கள் பேசினார்கள், அண்ணன் எங்கே இருக்கிறீங்கன்னு கேட்டேன். சென்னையில் இருக்கிறேன் தம்பின்னு. இல்லைண்ணே, நான் இப்போது தூத்துக்குடிக்கு சென்று கொண்டிருக்கிறேன். போகிற வழியிலே காரியாபட்டியிலே உங்கள் ஊரிலே இருக்கக்கூடிய நூலகத்தையும் நான் ஆய்வு செய்து விட்டு செல்கிறேன் என்று, ஒரு ஊருக்கு போகிற வழியிலேயே அந்த இடத்துல நூலகம் இருக்கிறதா என்று தேடி பார்த்து ஒரு அமைச்சர் அந்த நூலகத்திற்கு சென்று அந்த நூலகத்தினுடைய பணிகளை பார்க்கிறார் என்று சொன்னால், பிரம்மாண்டங்களை உருவாக்கி மக்களுக்கான அந்த அறிவு புரட்சியை தேடலை ஏற்படுத்தக்கூடிய அதே வேளையில் சாதாரணமான கிராமங்களிலே இருக்கக்கூடிய அந்த நூலகமும் பள்ளி கல்வித்துறை அமைச்சருடைய கண்களுக்கு தப்பாது என்று நாட்டு மக்களுக்கு உணர்த்திய நிகழ்வு அந்த நிகழ்வு. நான் மெய்சிலிர்த்து போனேன். அவர் வாட்டு நேராக பைபாஸில் போகலாம், ரிங் ரோடில் போகலாம். ஆனால் அமைச்சர் அவர்கள் என்ன நினைத்தால் என்று கேட்டால், அந்த வழியாக செல்கிறோம், அங்கே இருக்கக்கூடிய ஒரு நூலகத்தை நாம் சென்று பார்ப்பதன் மூலமாக அது ஒரு செய்தியை நமக்கு சொல்லும். இந்த நூலகங்கள் என்னுடைய பார்வையில் இருக்கிறது, இந்த நூலகர்கள் என்னுடைய பார்வையில் இருக்கிறார்கள் என்று அவர் குறிப்பால் உணர்த்தினார். அவருடைய குறிப்பால் உணர்த்தியதன் காரணமாகத்தான் இன்றைக்கு 446 பேர் இன்றைக்கு நீங்கள் காலமுறை ஊதியத்தில் வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால், அதற்கு முழு பொறுப்பும் முழு முதற் காரணமும் யாரை சாரும் என்று சொன்னால், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்னுடைய ஆறுயிர் தம்பி மகேஷ் பொய்யாமொழி அவர்களை சார். உங்களுக்காக ஒரு கோரிக்கைகளை எடுத்து வைக்கக்கூடிய அந்த ஒரு பொறுப்பு. இங்கே சொன்னார்கள், என்னை பார்த்து சொல்லுகிற போது கூட சொன்னார்கள், நீங்கள் என்னை முதன்முறையாக பார்க்கிற போது 2006 விடாது கருப்பு என்று நான் சொன்னதாக சொன்னார்கள். அது விடாது கருப்பாக இருந்தாலும் எங்கள் இருவருக்கும் அது விடாது பொறுப்பாக அது இருக்கிறது. எனவே தான் 2 பேரும் இன்றமும் உங்களோடு இருந்து அந்த பொறுப்பை நிறைவேற்றக்கூடிய காரியத்திலே நாங்கள் எங்களை ஒப்படைத்துக் கொண்டிருக்கிறோம். ஏறத்தாழ 2162 பேர் 2006 ஆண்டிலிருந்து 2024 ஆண்டு வரை காலமுறை ஊதியத்திற்கு பதவி உயர்வுகளாக நீங்கள் பெற்று வந்திருக்கிறீர்கள். அதில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 2006 ஆண்டிலே ஒரு 545 பேர் வந்திருக்கிறார்கள். வரிசையாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் வந்து கொண்டிருந்திருக்கிறார்கள். தம்பியினுடைய காலகட்டம் தான். நடுவிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதற்கு பின்னாலே இருக்கக்கூடிய இந்த 10-12 ஆண்டுகளிலே பெரிய அளவிலே யாரும் வரவில்லை. ஆனால் தம்பி அவர்கள் பொறுப்பேற்று மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய அந்த பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறையினுடைய இந்த காலம் பள்ளிக்கல்வித்துறைக்கு மாத்திரமல்ல,
நூலகங்களுக்கும் அது ஒரு பொற்காலமாக அமைந்திருக்கிறது என்பதற்காக சொல்கிறேன். 446 பேர் அத்தனை வருஷம் கழித்து வந்தக்கூடிய ஒரே சாதனை தம்பியினுடைய அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய காலம். மொத்தமாக எடுத்து பார்ப்பேன் என்று சொன்னால் கழகம் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய காரணம்தான் இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய தலைவராக நம்முடைய தளபதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தான் உங்களிலே 446 பேருக்கு அந்த பதவி உயர்வு அளிக்கிறார் என்று சொன்னார். அந்த உயர்வை அவர் அளிக்கின்ற போது அவர் பெறக்கூடிய அந்த மகிழ்ச்சி நூலகங்களுக்காக, அந்த கட்டிடங்களுக்கோ புத்தகங்களுக்கோ வரக்கூடிய பயனாளிகளுக்காக மாத்திரமல்ல, அங்கே இருக்கக்கூடிய நூலகர்கள் நீங்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு உள்ளம் நினைக்கிறது என்று சொன்னால் அந்த உள்ளத்திற்கு சொந்தக்காரர் நம்முடைய முதலமைச்சர், அந்த உள்ளத்திற்கு சொந்தக்காரர் நம்முடைய துணை முதலமைச்சர், நம்முடைய ஆறுயிர் அருமை தம்பி உதயநிதி ஸ்டாலின். காரணம், இதே போல ஒரு நிகழ்ச்சியிலே அவர் பேசிவிட்டு தம்பி அவர்களும் பேசுகிறார்கள். அப்போது அவர் என்னென்ன கோரிக்கைகள் எல்லாம் சொல்லியிருக்கிறீர்கள் என்பதை நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் உள்வாங்கிக் கொண்டிருக்கிறார். அன்றைக்கு அவர் இளைஞர் நலத்தினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர். அவற்றையெல்லாம் உள்வாங்கிக் கொண்டு அடுத்த ஒரு சந்தர்ப்பத்தை பார்க்கின்ற போது, அன்னை நான் அந்த கோரிக்கை மாநாட்டுக்கு போனேன், கூட தம்பி மகேஷ் அவர்கள் வந்திருந்தார்கள், என்னென்ன கோரிக்கையெல்லாம் சொன்னார்கள், அதையெல்லாம் நீங்கள் செய்து தர வேண்டும் என்று உங்களுக்காக உரிமையோடு மகேஷ் அவர்களுடைய இணைத்துக் கொண்டு சொன்னவர் நம்முடைய துணை முதலமைச்சர். எனவே உங்கள் கோரிக்கைகளை மனதிலே உள்வாங்கிக் கொண்டு அவற்றை செய்ய வேண்டும் என்கின்ற ஆர்வம் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய அமைச்சர் பெருமக்கள், நம்முடைய துணை முதலமைச்சராக இருந்தாலும் முதலமைச்சராக இருந்தாலும் அவற்றை செய்து தருவதற்கு எப்போதும் அவர்கள் ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அந்த வகையில் என்னை பொறுத்த மட்டில் நான் வழக்கறிஞராக உங்களுக்கு இருப்பதாக சொன்னார்கள். உண்மைதான், வழக்கறிஞராக நான் ஊர்ப்புற ஊழியர்களுக்கு 10 வருடம் சட்டமன்றத்திலும் வெளியிலேயும் நான் உங்களுக்காக கோரிக்கையிடலாம் எழுப்பியிருக்கிறேன். ஆனால் ஒரு சிக்கல் என்னவென்று சொன்னால், பொதுவாக ஒரு கேஸில் ஒரு வக்கீல் ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க, மற்ற கிளையண்ட் எல்லாமே அங்கே வர ஆரம்பிச்சிருவாங்க கேஸ் எடுத்துட்டு. அது நிதியமைச்சராக இருக்கக்கூடியவருக்கு சற்று சிரமமான ஒரு காரியமாகவும் அமைந்துவிடும். ஆனால் நியாயமான கோரிக்கைகள் எந்த கோரிக்கையாக இருந்தாலும் அதை அன்பில் மகேஷ் அவர்களும் நானும் எடுத்து சென்று மாண்புமிகு முதலமைச்சர் அவரிடத்திலே நிச்சயமாக அவற்றுக்கான தீர்வுகளை நாங்கள் காண்பதற்கு எப்போதும் தயாராக இருப்போம். உங்களில் ஒருவராக நான் எப்போதும் இருந்து அந்த கோரிக்கை, நேற்றைய தினம் என்னுடைய இல்லத்திலே நான் வந்து பார்க்கிற போது என்னிடத்திலே இந்த அழைப்புதல் இருந்தது. அன்னை உங்கள் இடத்துல அழைப்புதல் கொடுக்க சொன்னார்கள் என்று நான் இரவு வந்தவுடன் பார்த்தேன். அழைப்புதலை மிக ஆர்வமாக எடுத்து பார்க்கிற போது தான் தெரிந்தது அதற்கு அடியிலே ஒரு 13 கோரிக்கைகளும் இருக்கிறது என்று. அந்த 13 அழைப்புதலை எனவே அழைப்புதலை மேலே வைத்து கோரிக்கைகளை கீழே வைத்து கொடுத்தாலும் எங்களை பொறுத்தமட்டில் கோரிக்கைகளை மேலே வைத்து அந்த கோரிக்கைகளை வரக்கூடிய காலகட்டங்களில் நிச்சயமாக நாங்கள் அதை அன்புகூர்ந்து பரிசீலித்து மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு நான் அதை எடுத்துச் செல்வேன். உங்களுக்கெல்லாம் தெரியும், சட்டமன்றம் கூட இருக்கிறது. எனவே அதற்கு அதிகமாக நாங்கள் இப்போது உரையாற்றுவது என்பது பொருத்தமாக இருக்காது என்பதையும் நான் உங்களிடத்திலே தெரிவித்து, உங்கள் கோரிக்கைகளை இதயத்தில் வாங்கியிருக்கிறோம், உங்கள் கோரிக்கைகளை எங்கள் மனங்களிலே இருத்தி இருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவரிடத்திலும் மாண்புமிகு முதலமைச்சர் அவரிடத்திலும் நானும் தம்பியும் நிச்சயமாக அவற்றை எடுத்து சென்று நல்ல தீர்வுகளை உங்களுக்கு கண்டு தருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் என்பதை சொல்லி, எப்போதும் போல் உங்களுடைய அன்பும் உங்களுடைய ஆதரவும் கழக அரசிற்கு இருக்க வேண்டும் என்றும் என்னுடைய கோரிக்கையாக வைத்து உங்கள் அன்பிற்கு நன்றியினை தெரிவித்து இந்த அளவில் நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.